அழகழகான வானம் உண்டு, வானத்தில் மேகம் உண்டு, மேகம் கரைந்து மழை பெய்யும். ஆம், 3 நாட்களில் ஒரு பெரிய புயல் உருவாக உள்ளது. அதனால் காட்டில் உள்ள அனைத்து பறவைகளும் தன் குட்டிகளை கூட்டில் விட்டுவிட்டு மரங்களின் இளைய ராஜாவிடம் செல்கின்றன. சின்ன ராஜா, ஒரு பயங்கரமான பிரச்சனை நடக்க போகிறது. நான் இப்பதான் வளர்ந்துகிட்டு வரேன். இந்த நேரத்துல நான் ஏதாவது செஞ்சா அது தப்பாயிட போகுது. அது இல்ல, இன்னும் 3 நாள்ல புதிய புயல் வரப்போகுது. புயலா? எந்த மாதிரி? என்ன சின்ன ராஜா? ஓ, புயலா? அது என்ன மாடல்? புயல் என்பது மழை, அதனால இந்த காடு மூழ்கும்னு சொல்றாங்க. எங்க வீடுகள் எல்லாம் தண்ணில மூழ்கிடுமா. தண்ணி பாலா மாறினா நல்லது தானே? நீ எல்லாம் ஒரு தண்டம், எல்லா வீடும் அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருக்கேன். அட, என்ன ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷமா பறவைகளான நீங்க பறக்க மட்டும்தான் செய்வீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க வீடுகளும் மிதக்குமா? ஐயோ, உன் மரத்துல கொஞ்சம் எங்களுக்கு இடம் கொடு. உன் இடம் பத்திரமா இருந்தா நாங்க வீடு கட்டி இங்கேயே இருக்கிறோம். ஓஹோ, சரி வாங்க, இங்கேயே இருங்க. நானே உங்க அனைவருக்கும் வீடு கட்டி தரேன். அந்த ஊரில் தங்கி இருக்கும் சிவில் இன்ஜினியர் ஒரு குருவி காக்கையை அழைக்கிறது. நீங்க யாரு? கோட்டீஸ்வரர். நகைச்சுவை வேண்டாம், நானே செய்வேன். இன்னும் செய்தால் வெட்டுவேன். சிறகுகளை வேறொன்றாக நினைக்க வேண்டாம். உங்களில் யாரால் இந்த திட்டத்தை விரைவாகவும் மலிவாகவும் செய்ய முடியும் என்று நான் கேட்கிறேன். 2 நாள்ல 1 லட்சம் ரூபாய் நான் முடிச்சு தரேன். 2 நாள்ல செஞ்சிடலாம், ஆனா 3 லட்சம் வரை ஆகும். ஓய் காக்கா, 1 லட்சம் ரூபாயில வீடு கட்டிடுவியா? ஆனா குருவி நேர்மையா 3 லட்சம்னு சொன்னாங்க. அதனால இந்த திட்டத்தை குருவி உங்களுக்கே கொடுக்கறேன். பறவைகளோட பழைய வீடு பாழாகிறதுக்கு முன்னாடி புதிய வீட்டுல பால் பொங்கி வழியணும். சரி குட்டி ராஜா, சரியான நேரத்துல வேலையை செய்யலனா என்ன நகைச்சுவை நடிகனா பார்க்க முடியாது, வில்லனா தான் பார்க்க முடியும். சீக்கிரமா வேலைய தொடங்குங்க. அதன் பிறகு குருவி தன் வீட்டிற்கு புறப்படுகிறது. காக்கை நேராக தன் வீட்டில் இருக்கும் மகன் சோனுவை பார்க்க செல்கிறது. டே, அந்த சிட்டுக்குருவி நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட அவன் பறிச்சுக்கிட்டான். எப்படியாச்சும் அவனை பழி வாங்கணும். மிளகாய், மஞ்சள், மசாலா, உப்பு எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கோங்கப்பா. ஒரு திட்டம் போடுகிறார்கள். மறுபுறம் குருவி தனது மகன் டீனாவை சந்திக்க வீட்டை சென்றடைகிறது. டேய், என்னடா தூக்கம்? நைட்டு ஃபுல்லா பேய் மாதிரி சுத்துறது, போன்ல படம் எடுத்துக்கிட்டு நாள் ஃபுல்லா இப்படி தூங்கி வழியிறது. போங்கப்பா, பகல் கனவை கெடுத்துட்டீங்க. டேய், பகல் கனவு பலிக்கும், ஆனா மதியான கனவுலாம் பலிக்காது. பாரு, நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நான் எங்கேயும் வரமாட்டேன், எந்த வேலையும் சொல்லாதீங்கப்பா. எந்த பொறுப்பையும் எடுத்துக்காத. ஒரு டைமாவது எனக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கியா? வீடு கட்டுவதற்கான தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஊருக்கு போகும் குருவி மற்ற பறவைகளின் உதவியோடு மரத்தின் மேல் வீட்டை கட்டும் வேலையை செய்தது. இரவில் வீட்டிற்கு சென்றது. அதை பார்த்த காகம், நாம ஏதாவது செய்யணும். குருவி இந்த ப்ராஜெக்ட முடிக்கவே கூடாது. அப்பா, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம பெயிண்ட் வாங்கலாம். நீங்களும் நானும் அந்த சிட்டுக்குருவி டீனா மாதிரியே ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அந்த வீடையெல்லாம் நைட்டோட நைட்டா போய் இடிச்சிடலாம். அப்பா, நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாயிரியே. மஞ்சள் நிற பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு எல்லா வீடுகளையும் அழிச்சிட்டு சின்ன ராஜாவை போய் பாக்குறாங்க. நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஏன், என்னாச்சு? என் மகன் டீனா வயித்துல ஒரு கொட்டை இருக்கு. அது மரமாக வளர்றதுக்கு முன்னாடி அதை அகற்ற வேண்டும். சரி, இந்த 3 லட்சம் எடுத்துக்கோ. இன்னும் வேணும்னாலும் கேளு. ஆனா நாளைக்கு எப்படியா இருந்தாலும் எல்லா வீட்டையும் கட்டி முடிக்கணும். சரிங்க. அங்கிருந்து சென்று குளித்து மஞ்சள் வண்ணத்தை கழுவுகிறார்கள். அதிகாலையில் துரதிருஷ்டவசமாக குருவி வேலைக்கு செல்கிறது. ஆனால் டீனா குருவி எப்பொழுதும் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. சிட்டுக்குருவி சின்ன ராஜாவிடம் சென்று நேற்று கட்டப்பட்ட வீடுகள் அனைத்தும் இடிந்து விழுந்துள்ளன. இந்த பறவைகள் கூட்டத்தில் காகமும் அதன் மகனும் கூட இருக்கிறார்கள். குருவி, என்னையே ஏமாத்த பாக்குறியா? பணத்தையும் வாங்கிட்டு எல்லா வீடும் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்ற. நல்லாதான் கட்டுன, எங்கேயோ ஏதோ நடந்திருக்கு. இல்ல, இவன் நல்லா ஏமாத்துறான். இவனை கொன்னே ஆகணும். இதனால சின்ன ராஜா குருவியை கொல்ல போக இதற்கிடையில் டீனா அங்கே வருகிறான். கொஞ்சம் இருங்க சின்ன ராஜா, எவ்வளவு பெரிய மரமா இருந்தோம் உங்களை ஏன் இன்னும் சின்ன ராஜான்னு கூப்பிடுறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நாங்க உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கல, அந்த காக்கா தான் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கு. நான் சின்ன பையன், எனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும்.
அப்படி இல்லை, இந்த பறவைகள் இரவில் கலர் பூசி கொண்டு வந்து உங்களை நன்றாக ஏமாத்தி இருக்கிறார்கள். அப்போது இரவில் போனில் எடுத்த போட்டோக்களை காட்டுகிறது. உடனே சின்ன ராஜா தன் இடது கையில் காகங்களை எடுத்து நசுக்கி கொன்று விடுகிறது. தனது வலது கையில் சிட்டுக்குருவிக்கு மரியாதை செய்து தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறது. டே, இத்தனை வருஷமா நான் உன்னை தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ஆனா இப்போ நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். என்னை மன்னிச்சிடுப்பா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் முதல்ல வந்து நிப்பேன். இத போய் பெருசா பேசுறீங்களே, போங்கப்பா.